தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருளில்லை என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சத்தியவேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே. முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சத்தியவேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று சொல்லுகிறது. நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இறங்கி வருகிறது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாய் ஆக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீர் ஊற்றைப் போலவும் இருப்பாய். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. கர்த்தர் எத்தனை நாளைக்கு உன்னை நடத்தி? நித்தமும். வருஷம் 365 நாட்களும் கர்த்தர் நம்மை நடத்த அவர் விரும்புகிறார். அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவரே உங்களை டைரக்டா நேரடியாக அவர் உங்களை நடத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எல்லா காரணங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துகிறார். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். ஆமென். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறதை நாம் சத்திய வேதத்திலே பார்க்க முடிகிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல் ரோஹி, யெகோவா ராஃபா, யெகோவா நிசி, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷிக்கேனு, யெகோவா சபயோத், இமானுவேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு அநேக நாமங்கள் சத்திய வேதத்திலே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய கேரக்டரை, அவருடைய தன்மையை பாருங்க நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அவர் நம்மை எவ்வாறு போஷிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பராமரிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை நடத்துகிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே ஒரு சில நாமங்களை நாம் ஏற்கனவே பார்த்து தியானித்தோம். கடந்த 3 வாரங்களாக யெகோவா நக்கர் என்கிற இந்த நாமத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். யெகோவா நக்கர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? யெகோவா நக்கர் என்றால் என்ன பொருள்? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்று அர்த்தமாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். எல்லா காரணங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துவார். ஆமென். இதிலே பாருங்க அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்த விரும்புகிறார் என்பதை முதலாவது நாம் பார்த்தோம். பிறகு நாம் பரிசுத்த ஆவியானவராலே அன்றாடம் வழிநடத்தப்பட வேண்டும் என்று சத்தியவேதம் போதிக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். பிறகு யாரெல்லாம் யெகோவா நக்கராலே நடத்தப்பட்டார்கள் என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலையும் இருந்து ஒரு சில உதாரணங்களை நாம் பார்த்தோம். அதன் பிறகு யெகோவா நக்கர் நம்மை எப்படிப்பட்ட பாதையிலே அவர் நடத்துகிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதன் பிறகு யெகோவா நக்கர் நம்மை எதற்காக நடத்த விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதன் பிறகு யெகோவா நக்கர் நம்மை எவ்வாறு நடத்துகிறார்? அவர் நம்மை மென்மையாக நடத்த விரும்புகிறார், மெதுவாய் நடத்த விரும்புகிறார், கண்ணை வைத்து நடத்த விரும்புகிறார், போதித்து நடத்த விரும்புகிறார். கல்லை வச்சு அல்ல, அல்லது தார்குச்சி வச்சு அடித்து வெளுத்து இழுத்தல்ல, கண்ணை வைத்து வார்த்தையை வைத்து போதித்து
அவர் நம்மை மெதுவாய் நடத்த விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் சத்திய வேதத்திலே ஆழமாய் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், யெகோவானக்கர் நம்மை அன்றாட வழிநடத்த வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், இதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சிலருக்கு ஆசை தான், கர்த்தர் என்னை டெய்லி நடத்தணும், கர்த்தர் என்னை அன்றாட வழி நடத்தணும், நான் மற்ற யாராலையும் வழி நடத்தப்படக்கூடாது, நான் ஒரு தீர்க்கதரிசியினாலேயோ அல்லது ஒரு சொப்பனத்தினாலேயோ அல்லது தேவதூதனாலேயோ அல்லது மற்ற வேறு ஏதோ காரியத்தினாலேயோ சூழ்நிலையினாலேயோ நான் நடத்தப்படக்கூடாது, நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்யப்பட வேண்டும், நடத்தப்பட வேண்டும். அப்போ யெகோவானக்கர் நம்மை அன்றாட நடத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்தால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அன்றாட நடத்துவார் என்பதை குறித்து தான் இன்றைக்கும் அடுத்த வாரங்களுக்கும் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை அன்றாடம் நடத்த வேண்டும் என்றால் அல்லது கர்த்தரால் நாம் அன்றாட நடத்தப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்தால் கர்த்தர் நம்மை நடத்துவார். இதிலே ஒரு சில காரியங்களை மாத்திரம் இன்றைக்கும் அடுத்த வாரங்களுக்கும் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, முதலாவதாக சத்திய வேதத்தை டெய்லியும் அன்றாடம் நாம் வாசித்து தியானிக்க வேண்டும். எதற்காக? நாம் கர்த்தராலே அன்றாட நடத்தப்பட வேண்டும் என்றால், டெய்லியும் தினந்தோறும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் சத்திய வேதத்தை அவர் நமக்கு எழுதி கொடுத்த அவருடைய வார்த்தையை நாம் டெய்லியும் அன்றாடம் வாசிக்க வேண்டும். இருதயத்தை அதற்கு நேராக திருப்பி நாம் செட் பண்ணி இருக்க வேண்டும். அப்பத்தான் அன்றாடம் அவர் நம்மை நடத்த அது வசதியாய் நமக்கு இருக்கும். எல்லாம் இருக்கிறீங்களா? அருமையானவர்களை கவனியுங்கள். கர்த்தர் அவருடைய வார்த்தை கொண்டு நம்மை நடத்துகிறார். வார்த்தையின் மூலமாய் அவர் நம்மை நடத்துகிறார். எழுதப்பட்ட அவருடைய வார்த்தையை கொண்டு அவர் நம்மை நடத்த விரும்புகிறார். எழுதப்பட்ட வார்த்தைக்கு பாருங்க மாறாக அவர் நம்மை நடத்த மாட்டார் என்பதை குறித்தெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஆகவே நாம் கர்த்தராலே அன்றாட நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அன்றாடம் அவர் நமக்கு எழுதி கொடுத்த அவருடைய வார்த்தையை அன்றாட வாசித்து இதில் நாம் தியானிக்க வேண்டும். இதற்கு நேராய் நம்முடைய இருதயத்தை நாம் செட் பண்ணி இருக்க வேண்டும். நேரத்தையும் காலத்தையும் இதிலே நாம் செலவிட வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது பாருங்க, நம்மை வழிநடத்துவதற்கு இது ஆவியானவருக்கு யெகோவானக்கருக்கு அது வசதியாக இருக்கும். சத்திய வேதத்திலே எஸ்ரா என்கிற ஒரு வேதபாரகனை குறித்து நாம் பார்க்கிறோம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க. எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை, தன்னுடைய உள்ளான மனிதனை பக்குவப்படுத்தி இருந்தான். எதற்கு அவன் பக்குவப்படுத்தி இருந்தான்? கர்த்தருடைய வேதத்தை ஆராய்வதற்காக. அது முதலாவதாக. இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்வதற்காக. மூன்றாவதாக கர்த்தருடைய வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபதேசிப்பதற்காக, போதிப்பதற்காக தன் இருதயத்தை அவன் செட் பண்ணியிருந்தான், பக்குவப்படுத்தியிருந்தான், ஒழுங்குபடுத்தியிருந்தான், சரிப்படுத்தியிருந்தான் என்பதை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்துக்கு வரும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை அன்றாட வழிநடத்துவதற்கு அது வசதியாக இருக்கும். எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு அன்றாட இடைப்பட்டு உங்களோடு பேசி உங்களை நடத்துவதற்கு இது வசதியாக இருக்கும். பாருங்க, அவனை குறித்து இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ரா தன் இருதயத்தை என்ன செய்திருந்தான்? பக்குவப்படுத்தி இருந்தான். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும். கர்த்தருடைய வேதத்தை எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும். அப்ப பாருங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேதத்தை நாம் ஆராய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏதோ கடன்னு ஏதோ ஒன்று வாசித்துட்டு ஓடுறது இல்லை. அவசரத்தில் ஆராயணும். இந்த வசனம் என்ன சொல்லுது, இந்த வசனம் என்ன சொல்லுது, பழைய ஏற்பாடு என்ன சொல்லுது, புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது, ஆதியாகமம் என்ன சொல்லுது, மத்திய என்ன சொல்லுது, எல்லாத்தையும் பாருங்க ஒப்பிட்டு பார்த்து இது ஏன் இங்கே இப்படி சொல்லுது, அது ஏன் அங்கே அப்படி சொல்லுது,
என்ன காரணம்? எல்லாவற்றையும் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவராலே நாம் அன்றாடம் நடத்தப்படுவதற்கு அது வசதியாக இருக்கும். சத்திய வேதத்திலே பெரேயா ஊரை சேர்ந்த ஜனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். பெரேயா ஊர் ஜனங்களை குறித்து நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் வாசிப்போம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும், அந்த வார்த்தை கவனிங்க, தினந்தோறும், டெய்லியும், அன்றாடம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். எப்படிப்பட்ட குணசாலிகளாயிருந்தார்கள்? அப்போ ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, ஒரு புருஷன், ஒரு மனைவியானவள் அவள் எவ்வாறு நற்குணசாலியாய் மாறுகிறாள்? எல்லாரும் இருக்கிறீங்களா? நற்குணம் எப்படி வருது? கவனிக்கணும் இதெல்லாம். நீங்கள் எப்படி அந்த நல்ல கேரக்டர்ஸ், நல்ல குணம், நல்ல அந்த பிஹேவ்ஸ், நல்ல நடத்தைகள் எப்படி வருது? எப்படி வருதுன்னா, தினந்தோறும் கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யும் பொழுது, ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த பழைய குணமெல்லாம் வெளியே போகுது, அந்த ரவுடி புத்தியெல்லாம் போகுது, அந்த சண்டையில் இருக்கிற புத்தியெல்லாம் வெளியே போகுது. எல்லாம் இருக்கிறீங்களா? தாறுமாற செய்கிறதெல்லாம் போகுது. நல்ல குணம் மெருகூற்றப்படுகிறது. உள்ள நற்குணசாலிகளாயிருந்தார்கள். அப்போ நற்குணம் எப்படி வருது? இப்படித்தான் வருகிறது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இங்கே நாம் பார்க்கிறோம், முதலாவதாக இந்த பெரேயா பட்டணத்து மக்கள் என்ன செய்தார்களாம்? வசனத்தை அவர்கள் வாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டார்களாம். வாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டார்களாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு. எதை ஏற்றுக்கொண்டு? வசனத்தை ஏற்றுக்கொண்டு. முதலாவது வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இரண்டாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். இன்னைக்கு ஒரு நாள் ஆராய்ந்து பார்க்கிறது, அப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு ஆராய்ந்து பார்க்கறது, அப்புறம் 35 நாள் கழிச்சு ஆராய்ந்து பார்க்கறது. அப்படி இல்லை. முதல் வசனத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அதன் பிறகு என்ன பண்றாங்க? தினந்தோறும், டெய்லியும், அன்றாடம் வேத வாக்கியங்களை என்ன செய்கிறார்களாம்? ஆராய்ந்து பார்க்கிறார்களாம். எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள் பாருங்க. எனவே என்னைக்கோ ஒரு நாள் அல்ல, தினந்தோறும். ஆகவே கர்த்தர் நம்மை அன்றாட வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் அன்றாட வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிற பழக்கத்தை உடையவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஏதோ காலண்டரில் தொங்குற வசனத்தை அப்படி கடகடன்னு வாசிட்டு ஓடுறது இல்லை. நம்ம எப்படி பழகி இருக்கிறோம்? காலண்டரில் தொங்குற வசனத்தை வாசிட்டு செஞ்சிருது, ஆஃபீஸ்க்கு ஓடிடுறது. காலண்டர் தொங்குற வசனத்தை வாசிட்டு ஸ்கூலுக்கு ஓடிடுறது. காலண்டர் தொங்குற வசனத்தை வாசிட்டு என்ன செஞ்சிருது? காலேஜுக்கு, ஆஃபீஸ்க்கு, வேலைக்கு என்ன செஞ்சிருது? ஓடிடுது. ஆண்டவரே மன்னிச்சுக்கிறோம் ஆண்டவரே, நாளைக்கு வாசித்துற ஆண்டவரே, சேர்த்து நாளைக்கு சேர்த்து என்ன செஞ்சிடறேன்? வாசித்துற ஆண்டவரே, மன்னிச்சுக்க ஆண்டவரே, கோச்சுக்கிறாதீங்க ஆண்டவரே. நாளைக்கு காலையில் எப்படி ஆயிடுச்சு? இப்போ ஆண்டவரே கோச்சுக்கிறாதீங்க ஆண்டவரே. கோபம் மூளாதிருப்பதாக, கோபம் மூளாதிருப்பதாக. ஏன்னா ஆபிரகாம் சொன்னார் இல்லையா, அங்கே ஜெபம் பண்ணும்போது அதெல்லாம் தூக்கி இங்கே ஃபிட் பண்ணிடுறது. ஆண்டவரே கோபம் மூளாதிருப்பதாக. நாளைக்கு 2 நேரம் சேர்த்து வாசித்துறேன் ஆண்டவரே பைபிள். இன்னைக்கு என்னாச்சு? நேற்று என்னாச்சு? முந்தினாத்து என்னாச்சு? அடுத்த நாள் என்ன ஆக போகுது? அப்போ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்ன வந்தாலும் சரி, சோறு சாப்பிட்றோன்னா சாப்பிடலையோ, வேதத்தை வாசிக்காமல் என்ன செய்ய மாட்டேன், அன்னைக்கு தூங்க மாட்டேன். காலண்டர் தொங்குற வசனத்தை வாசிட்டு ஓட மாட்டேன். காலண்டர் தொங்குற வசனத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உட்காந்து அதை என்ன செய்ய போகிறேன்? ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ந்து வாசிக்க போகிறேன். சிலர் பாருங்க, கரெக்டாக ஒரு பேட்டர்ன் மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க. சங்கீதம் 23, சங்கீதம் 91, சங்கீதம் 121, சங்கீதம் 128 ஃபேவரேட் சங்கீதம். அதை எடுத்து டெய்லி வாசிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு திருப்தி. ஆண்டவரே நான் சங்கீதம் 21 என்ன செஞ்சுட்டேன்? வாசித்துட்டேன். நேற்று சங்கீதம் 91 வாசித்துட்டேன். கர்த்தாவே தோத்துறோம், போயிட்டு வரேன் வேலைக்கு.
நல்லது, படிக்க வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் இதோட ஒரு ரவுண்டை போட்டு அதில் என்ன செஞ்சிடக்கூடாது, நின்றக்கூடாது. இப்படி ஒரு ரவுண்டில் நீங்கள் நின்னீங்கன்னா அன்றாடம் பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் என்ன செய்யப்பட முடியாது, நடத்தப்பட முடியாது. அப்போ கவனிக்க வேண்டிய காரியம் என்ன, யெகோவா நக்கர் நம்மை அன்றாட வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் அன்றாட வேத வசனத்தை ஆராய்ச்சி செய்து அதை பாருங்க, தியானத்தை பாருங்க, நாம் தியானித்து உள்ளே அதற்குள்ளே செல்லக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எனவே பாருங்க, எல்லா வேத பகுதிகளையும் வாசித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இதை அன்றாடம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, நாம் செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அன்றாட சத்திய வேதத்தை வாசித்து தியானித்தால் தான் அன்றாடம் உங்களை வழிநடத்த இது வசதியாக இருக்கும். ஆகவே யெகோவா நக்கர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன, அன்றாடம் வேத வாக்கியங்களை என்ன செய்ய வேண்டும், வாசித்து இதை ஆராய்ச்சி செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆமென். ஓகே, இரண்டாவதாக அன்றாடம் கர்த்தர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் அன்றாடம் அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இதை கவனிக்கிறீங்களா? அன்றாடம் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அநேக வேளைகளிலே நம்முடைய சத்தத்தை அவர் கேட்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதானே, அதான் ஜெபம் இல்லையா? நான் ஜெபம் பண்ணா அவர் கேட்கணும், நான் ஜெபம் பண்ணா அவர் பதில் தரணும், நான் ஜெபம் பண்ண அவரை உடனே எனக்கு அதை செஞ்சிடணும். என் சத்தத்தை அவர் கேட்கணும். ஆனால் அவர் சத்தத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். அநேக வேளைகளிலே நாம் இப்படித்தான் இருக்கிறோம். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள், அநேக ஊழியக்காரர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். நான் ஜெபம் பண்ண உடனே என்ன செஞ்சிடணும், கர்த்தர் கேட்டணும். நான் ஜெபம் பண்ண உடனே அற்புதம் நடந்துடணும். நான் ஜெபம் பண்ண உடனே அதிசயம் நடந்துடணும். நான் ஜெபம் பண்ண உடனே வாசல் திறக்கப்பட்டுடணும். நான் ஜெபம் பண்ண உடனே என்ன செஞ்சிடணும், அந்த காரியங்கள் வாய்ச்சு அப்படி நல்லா ஆண்டவரை தோத்துறோம். ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், அவருடைய சத்தத்தை கேட்க மாட்டேன். முதலாவது அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். அப்பத்தான் நம்முடைய சத்தத்தை அவர் என்ன செய்வார், கேட்பார். எதற்கு புரிகிறது? அப்பத்தான் அவர் நம்முடைய சத்தத்தை கேட்பார். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை என்ன செய்திருக்கிறது, அறிந்திருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? என் ஆடு என் சத்தத்தை என்ன செஞ்சிருக்குது, அறிந்திருக்குது. என் ஆடு என் சத்தத்தை டெய்லியும் கேட்குது. அதனால எனக்கு சத்தம் கொடுக்கிற, என் சத்தத்தை கேட்கிற ஆடு எந்த ஆடுன்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் சத்தத்தை கேட்கிற ஆடு எந்த ஆடுன்னு எனக்கு தெரியும். ஆடு நிறையா இருக்குது, ஆனால் எல்லா ஆடு என் சத்தத்தை என்ன செய்யறது கிடையாது, கேட்கறது கிடையாது. என் சத்தத்தை கேட்குற ஆடு எந்த ஆடுன்னு நான் அறிந்திருக்கிறேன். அந்த ஆட்டோடைய சத்தத்துக்கு நான் என்ன செய்வேன், செவி கொடுப்பேன். அந்த ஆட்டோடைய ஜெபத்துக்கு நான் என்ன செய்வேன், பதில் கொடுப்பேன். அந்த ஆடு சத்தம் கொடுக்கும் பொழுது நான் என்ன செய்வேன், போய் உதவி செய்வேன். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்போ பாருங்க, யெகோவா நக்கர் நம்மை அன்றாட வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சத்தத்தை என்னைக்கே ஒரு நாள் கிடையாது, ஏதோ ஒரு பிரச்சனை வந்த உடனே கிடையாது, அன்றாடம் கேட்க பழக வேண்டும். அன்றாட தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கணும், அன்றாட தேவ பிரசன்னத்துக்கு ஓடணும், அன்றாட தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து இருக்கணும். ஆண்டவர் என் கூட நீர் பேசும், கர்த்தாவே நீர் எனக்கு சத்தம் கொடும், என்னை டைரக்ஷன் பண்ணும், என்னை வழி நடத்தும், எனக்கு ஆலோசனை கொடும், எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. அந்த இடத்துக்கு டெய்லி வரும் பொழுது ஆவியானவர் டெய்லி என்ன செய்வார், உங்களை நடத்துவார். சரி, அவருடைய சத்தம் என்பது எது? அவருடைய சத்தம், அவருடைய சத்தத்தை அன்றாடம் கேட்கணும். சரி, அப்போ அவருடைய சத்தம் என்பது எது? வார்த்தையின் சத்தம்தான் அவருடைய சத்தமாகும். இலக்கரங்களை வைத்து சொல்லுவோம், வார்த்தையின் சத்தம்தான் அவருடைய சத்தமாகும். ஆமென். நம்ம எப்படி கிறிஸ்தவ வட்டாரத்தில் பழகி இருக்கிறோம், மக்கள் எப்படி பழகிட்டாங்க, மக்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க, மகனே கலங்காதே அப்படின்னு ஒரு சத்தம் அந்த மூலையிலிருந்து வரும்.
அந்த மூளையிலிருந்து வரும். கீச்சுன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அதை யார் கொடுக்குற சத்தம் அப்படின்ற மாதிரி போதிச்சு விட்டாங்க. அதனால என்னென்னமோ சத்தமெல்லாம் வருது. பிசாசு சத்தம் கொடுக்குறா. இருக்கிறீங்களா? கடைசியில் மனது குழம்பி போய் கத்தரு சத்தம் கொடுத்தாரா பிசாசு சத்தம் கொடுத்தான்னு சொல்லி இவங்க குழம்பி போய் எதை செய்யணும் எதை செய்யாமன்னு சொல்லி விழுந்து கடைசியில் ஹாஸ்பிட்டலில் போய் என்ன செஞ்சிடுறது, அட்மிட் ஆயிரு. எல்லாம் இருக்கிறீங்களா? அன்றாட அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். அவர் சத்தம் கொடுக்கிறாரு. அவருடைய சத்தம் என்பது எது? அவருடைய வார்த்தையின் சத்தம்தான் அவருடைய சத்தமாகும். தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், குழப்பம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் குழம்பிடுறாங்க பாருங்க. எது கர்த்தருடைய சத்தம் சொல்லி எனக்கு தெரியல பிரதர், எனக்கு அது புரியலை. ஒன்றும் இல்லை, ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அவருடைய வார்த்தையின் சத்தம்தான் அவருடைய சத்தமாக. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்கிறேன், இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். எப்படின்னா, கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் சத்தம் கொடுக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக இவர் சத்தம் கொடுக்கும் பொழுது அந்த சத்தம் ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கும், நன்மைக்கு ஏதுவாக இருக்கும், ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக இருக்கும், வெற்றிக்கு ஏதுவாக இருக்கும், வாழ்வுக்கு ஏதுவாக இருக்கும். இந்த வசனத்தை வச்சு பிசாசு மரணத்துக்கு ஏதுவாக சத்தம் கொடுப்பான். எல்லாம் இருக்கிறீங்களா? அதான் நான் தெளிவாக சொல்லிட்டு வரேன், கவனிங்க. கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் சத்தம் கொடுக்கிறார். வார்த்தையின் சத்தம் தான் கர்த்தருடைய சத்தம். ஆனால் கர்த்தரே வார்த்தையின் மூலமாய் சத்தம் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுப்பார்? இந்த வார்த்தையின் சத்தத்தை ஜீவனுக்கு ஏதுவாக, வாழ்வுக்கு ஏதுவாக, சுகத்துக்கு ஏதுவாக, ஆரோக்கியத்துக்கு ஏதுவாக, வெற்றிக்கு ஏதுவாக கொடுப்பார். ஆனால் இதே வசனத்தை எடுத்து பிசாசு என்ன பண்ணுவான்? மரணத்துக்கு ஏதுவா, சாவுக்கு ஏதுவா, அழிவுக்கு ஏதுவான்னு செய்வான், கொடுப்பான். எப்படி பாஸ்டர் இதெல்லாம்? மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? பிசாசு என்ன சொல்றான்? நீர் மேலிருந்து தாழ குதியும். சங்கீதம் 91 எடுத்து வச்சுக்கிட்டான். சங்கீதம் 91 உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, அவனுக்கு நல்லா புள்ளி ஸ்டாப்பு காமா எல்லாம் கிளீனாக, எந்த வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் கிளீனாக தெரியுது அவனுக்கு. வசனத்தை எடுத்து சாவுக்கு எதுவாக யூஸ் பண்ணுறான் பாருங்க பிசாசு. தாழ குதியும், ஏனெனில் தேவதூதர்கள் வந்து பாதம் களில் இடராதபடிக்கு உம்மை தாங்குவார்கள் என்பதாய் சங்கீதம் 91 எழுதியிருக்கிறது அல்லவா? வசனத்தை எடுத்து சாவுக்கு எதுவா எப்படி யூஸ் பண்றான் பாருங்க பிசாசு. அப்போ உன்னை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். வசனத்தின் மூலமாக தான் கர்த்தர் பேசுவார். வார்த்தையின் சத்தம் தான் கர்த்தருடைய சத்தம். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இப்போ வார்த்தையின் மூலமாக சத்தம் வரும் பொழுது அந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் ஜீவனுக்கு ஏதுவாக, வாழ்வுக்கு ஏதுவாக, நன்மைக்கு ஏதுவாக, ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக, வெற்றிக்கு ஏதுவாக, செழிப்புக்கு ஏதுவாக, ஐஸ்வர்யத்துக்கு ஏதுவாக, வாழ்வுக்கு ஏதுவாக, உயர்வுக்கு ஏதுவாக, பாதுகாப்புக்கு ஏதுவாக சத்தம் கொடுத்தார் என்று சொன்னால் அது யார் தான் கொடுத்துருக்கா? கண்டிப்பாக கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அதே வசனத்தை எடுத்து மரணத்துக்கு ஏதுவாக, சாவுக்கு ஏதுவாக, இன்னும் தெளிவாக சொன்னால் கால் 2 ஒடிஞ்சு போறதுக்கு ஏதுவாக ஆலோசனை கொடுத்தது யார் தான் கொடுக்குறா? எத்தனைக்கு புரிஞ்சிச்சு? வியாதிக்கு ஏதுவாக கொடுத்தது யார் தான் கொடுக்குற சத்தத்தை? எத்தனை கிளியராஷ்? ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எனவே கர்த்தர் வார்த்தையின் மூலமாக சத்தம் கொடுத்து அன்றாட நம்மை நடத்த அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆமென். சத்திய வேதத்திலே ஆதாம் ஏவாளை குறித்து நாம் பார்க்கிறோம். டெய்லியும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறாங்க. என்ன ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு தெரியுமா? அதெல்லாம் என்ன ஆசீர்வாதமான வாழ்வு! டெய்லி கர்த்தர் நம்மகிட்ட பேசினா எவ்வளோ நல்லா இருக்கும். எல்லாம் இருக்கிறீங்களா? அடே அப்பா, என்ன மாதிரி வாழ்வு! ஆமென். ஆதாம் ஏவாளும் டெய்லி கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறாங்க. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். டெய்லியும் கேட்குறாங்க. டெய்லியும் அதிகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். டெய்லியும் கேட்குறாங்க. டெய்லி அவருடைய சத்தத்தை கேட்கறதுனால அதனுடைய ரிசல்ட்டு, அதனுடைய வாழ்வு என்ன? ஒரு குறைவுமே இல்லை வாழ்க்கையில். அன்றாட அவருடைய சத்தத்தை கேட்கறதுனால வாழ்க்கையில் ஒரு குறைவும் இல்லை, தரித்திரம் இல்லை, பஞ்சம் இல்லை, வியாதி இல்லை, எல்லாம் நிறைவாக இருக்கிறது.
ஏன்னா அன்றாடம் கர்த்தருடைய சத்தத்தை ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க? என்றைக்கு பிசாசுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார்களோ, என்றைக்கு பிசாசுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்தார்களோ, அன்றைக்கு எல்லாவற்றையும் ஆதாம் ஏவாள் இழந்துட்டாங்க. ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க, ஏதேன் தோட்டத்தை இழந்துட்டாங்க, பொண்ணை இழந்துட்டாங்க, சமாதானத்தை இழந்துட்டாங்க, சரீர சுகத்தை இழந்துட்டாங்க, நிம்மதியை இழந்துட்டாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. என்னைக்கு? பிசாசுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிஞ்சு நடந்தனால. கர்த்தருடைய சத்தத்தை டெய்லியும் கேட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் பஞ்சம்னா என்னன்னே தெரியாது, தரித்திரம்னா என்னன்னு தெரியாது, தாழ்ச்சினா என்னன்னு தெரியாது, வருமானம் என்னன்னு தெரியாது, பசினா என்னன்னு தெரியவே, வியாதினா என்னன்னே, வேர்வனா என்னன்னே. இன்னைக்கு வேர்வை சிந்தனாதான் சாப்பாடுன்ற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. வேர்வனா என்னன்னு தெரியாதுங்க ஆதாம் ஏவாளுக்கும். பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்து விழுந்ததுக்கு பிறகுதான் இவ்வளவு வேதனைகள், வேர்வைகள், இவ்வளவு ரத்தம் சிந்துறது, இவ்வளவு சமாதானக்கேடு, இவ்வளவு வியாதி, தரித்திரம், பீடைகள் எல்லாம் என்ன செய்யுது இருக்குது. ஆகவே நித்தம் அவருடைய சத்தத்தை கேட்க பழக வேண்டும். நான் சொல்கிறேன், நித்தமும் அவருடைய சத்தத்தை கேட்க நீங்கள் பழகிட்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் பஞ்சம் என்பது இருக்காது. பஞ்சம் என்பது இருக்காது, ஏழ்மை என்பது இருக்காது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அன்றாடம் நித்தமும் அவருடைய சத்தத்தை கேட்க பழகுங்கள். ஆமென். வாசிப்போம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். என் வாசற்படியில் நித்தம், அந்த வார்த்தையை நீங்கள் விட்டுறக்கூடாது, அதனால தான் அந்த வார்த்தையை எடுத்து உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். நித்தம் என்கிற வார்த்தையை கவனிங்க, உங்கள் பேனாவில் ரவுண்டு போட்டு வைங்க. எனக்கு ஒரு நாள் கிடையாது, நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, ஞானம் பேசுது, கர்த்தருடைய வார்த்தை பேசுது. டெய்லியும் என் வாசற்படிக்கு வா, நித்தமும் என் வாசற்படியிலிருந்து வந்து விழித்திரு. எல்லாம் இருக்கிறீங்களா? என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். அப்போ அன்றாடம் யெகோவா நக்கர் உங்களை வழிநடத்த வேண்டும் என்றால் அன்றாட அவருடைய சத்தத்தை கேட்க பழகணும். அன்றாட அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கணும்னா அன்றாட அவருடைய பிரசன்னத்துக்கு என்ன செய்யணும்? ஓடி வரணும். அன்றாட அவருடைய நிலையருகே இங்கே ஞானம் பேசுகிறது, அவருடைய வார்த்தை பேசுகிறது. என் கதவு நிலையருகே நித்தம் காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன்தான் பாக்கியவான், அவன்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன்தான் பேறு பெற்றவன், அவன்தான் கொடுத்து வைத்தவன். அவனுக்குத்தான் எந்த குறையுமே இருக்காது. அவனை குறித்து தான் சத்தியவேதம் சொல்லுகிறது, நீ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். நீ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். எப்போ வற்றாத நீரூற்றா இருப்பீங்க? எப்போ உங்கள் தோட்டம், உங்கள் வாழ்க்கைங்கிற தோட்டம் அது செழிப்பாக இருக்கும். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி. அப்போ கர்த்தர் நித்தம் உங்களை நடத்த விரும்புகிறாரு. யாரோ வந்து உங்களை நடத்துறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு தீர்க்கதரிசியோ, ஒரு வரம்பற்ற அக்காவோ, அல்லது ஒரு சொப்பனமோ, ஒரு தரிசனமோ, அல்லது ஒரு சத்தமோ, அல்லது தேவதூதனோ, இதெல்லாம் வந்து உங்களை என்ன செய்யக்கூடாது. இதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கலாம், அல்லது நடக்காமல் கூட போகலாம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அன்றாடம் கர்த்தராலே, பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? நடத்தப்பட வேண்டும். அதுக்கான வழி என்ன? அதைத்தானே செய்கிறோம், நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ முதல் காரியம் என்ன? அன்றாடம் இந்த பெரேயா பட்டணத்து மக்களை போல தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ தான் அன்றாடம் தினந்தோறும் ஆவியானவராலே நீங்கள் நடத்தப்பட முடியும். இரண்டாவதாக, அன்றாட அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க பழக வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு அவருடைய பிரசன்னத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? ஓடி வர வேண்டும். அப்படி நித்தம் வரும் பொழுது நித்தம் அவர் உங்களை என்ன செய்வார்? வழி நடத்துவார். எனவே யெகோவா நக்கர் பாருங்க, நம்மை நித்தம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் நித்தம் விழித்திருந்து நித்தம் அவருக்கு செவி கொடுக்க
வேண்டும். எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? ஆமென். ஓகே, மூன்றாவதாக யெகோவா நக்கர் நம்மை நித்தம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் நித்தமும் அவரோடு நடக்க பழக வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? நித்தம் அவரோடு என்ன செய்யணும்? நடக்க பழக வேண்டும். நித்தமும் எத்தனை பேர் வாக்கிங் போறீங்க? யாருமே போறது இல்லையா? தோத்துறான். வீட்டிலேயே மாடியில் கிட்டியில் ரவுண்ட் அடிக்கிறது, சுத்துறது, 8 கிட்டலாம் போட்டு 8 ரவுண்ட் அடித்து வர்றது. யெகோவா நக்கர் நித்தமும் உங்களை நடத்தணும்னா நித்தமும் அவரோடு என்ன செய்யணும்? நடக்க பழகணும். ஒரு தகப்பனுடைய கரத்தை அந்த பிள்ளை அப்படி கையை பிடிச்சி நடந்து போகிறத பார்த்துருக்குறீங்களா? அவங்க அப்பா உயரமாக இருப்பார், அவன் ஆள் இவ்வளோ தண்டி இருப்பான். கரத்தை பிடிச்சிட்டு பார்த்தா ஊருக்குள்ள நடந்து போகிறத பார்த்தா, அவன் கொடுக்குற ஸ்டைலு தோரணையெல்லாம் பார்த்தா ஊரே வாயில் கை வச்சு மெச்சி போயிடும். அவங்க அப்பாவுக்கு அதை விட பெரிய பெருமை, என் வாரிசுடா, என் பிள்ளடா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறத பார்த்தா வெளியில் சொல்ல மாட்டாங்க. உள்ளத்தில் அவ்வளோ பெரிய பெருமை, மகிழ்ச்சி. இதை மைண்டில் கொண்டு வாங்க. இதை மைண்டில் கொண்டு வாங்க. கர்த்தர் நடந்து போகிறதையும் நீங்கள் அவருடைய கரத்தை பிடிச்சிட்டு அப்படி நடந்து போகிறத மைண்டில் கொண்டு வாங்க. கற்பனை பண்ண முடியுதா? அந்த இடத்துக்கு வரணும். அந்த இடத்துக்கு வரும்படியே கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. கர்த்தர் டெய்லி உங்களை நடத்த விருப்பப்படுறாரு. ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து உங்களை நடத்தக்கூடாது. கர்த்தர் உங்களை நடத்த விருப்பப்படுறாரு. அப்போ நித்தம் அவரோடு என்ன செய்யணும்? நடந்து போக வேண்டும். நித்தம் அவரோடு அப்படி பேசிக்கிட்டே, எப்படி புலம்பிக்கிட்டே இல்லை, கரைச்சி கொட்டிக்கிட்டே இல்லை, புளியை கரைச்சி ஊத்துறது மாதிரி புலம்பிக்கிட்டே இல்லை. நித்தம் அவரோடு சம்பாஷித்து கொண்டு, நித்தம் அவரோடு பேசிக்கொண்டு, நித்தம் அவரோடு கலந்துரையாடி கொண்டு போக என்ன செய்யணும்? பழகணும். அப்பா இந்த வசனம் எனக்கு புரியலப்பா, கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறீங்களா? இப்படிலாம் பேசியிருக்கிறீங்களா? ஆவியானவரே இதை கொஞ்சம் எனக்கு கிளியர் பண்ணி கொடுங்களேன், இது எனக்கு கொஞ்சம் தெரியலையே. இதுதான் அப்பா பிள்ளை உறவு. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? அவர் எங்கேயோ உட்காந்துருக்கிறாரு, நம்ம எங்கேயோ இருக்கிறோம். அப்பப்போ போய் அப்பா அப்படின்னு பிச்சை எடுக்கிற மாதிரி கத்தி எதையாவது பிடிக்கணுமா நம்ம நினச்சி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவர் நம்ம கூட தான் இருக்கிறார், நம்ம அருகில் தான் இருக்கிறாரு, நம்ம பட்சத்தில் தான் இருக்கிறாரு. அப்படி கற்பனை பண்ணிட்டு நடங்க பார்ப்போம். அப்படியே கர்த்தருடைய கரத்தை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போகிற மாதிரி, பக்கத்தில் ஒரு வர்றது மாதிரி. அப்பா இந்த வசனம் எனக்கு புரியல, இந்த அதிகாரம் எனக்கு புரியல, இதை கொஞ்சம் எனக்கு விலைக்கு சொல்லுங்களேன், இந்த சத்தியத்தை எனக்கு விலைக்கு சொல்லுங்களேன் ஆண்டவரே. ஏன்னா இந்த புஸ்தகத்தினுடைய எழுத்தாளர் ஆசிரியர் யாரு தான்? நீங்கள் தான். எழுத்தாளர் கிடையாது, ஆசிரியர் யாரு தான்? ஆவியானவரே நீங்கள் தான். எழுத்தாளர் வேணா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானா இருக்கலாம், ஆனால் ஆசிரியர் யார் தான்? நீங்கள் தான். ஆவியானவரே எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆவியானவரே, எனக்கு புரியல ஆவியானவரே, கற்றுக் கொடுங்க ஆவியானவரே, எனக்கு வெளிச்சம் போட்டு காமிங்க ஆவியானவரே. இப்படிலாம் பேசுன பழக்கம் இருக்குதா? நான் அநேக வேலைகள் இப்படி தான் பண்ணுறது, இப்படி தான் பண்ணுறது. கர்த்தர் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது. அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அன்றாடம் நீங்கள் கர்த்தராலே வழிநடத்தப்படுவது மிக மிக எளிது. மிக மிக கர்த்தர் அந்த உறவைத்தான் எதிர்பார்க்கிறாரு. என் பிள்ளை என்கிட்ட வரமாட்டானா? என் பிள்ளை என்கிட்ட பேச மாட்டானா? என் பிள்ளை என் கூட நடந்து வர மாட்டானா? என் பிள்ளை என் கூட ஐக்கியம் வைக்க மாட்டானா? என் பிள்ளை என் கூட உறவாட மாட்டானா? ஏன் என் பிள்ளை என்னை விட்டு தூரமாக இருக்கிறான்? அப்படித்தான் அவர் பார்க்குறாரு. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளை உங்ககிட்ட வரணும்னு எவ்வளோ ஆசைப்படுறீங்க? சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஓடி ஓடி வந்தியா, இப்போ பெரிய ஆளாயிட்டோன்னு என்ன செய்ய மாட்டேங்கிற? பக்கத்துலேயே எவ்வளோ வேதனைப்படுது உங்கள் உள்ளம். வரவே மாட்டேங்கிறானே. சரி வளர்ந்துட்டேன், தேத்திக்கணும். ஆனால் உள்ள என்ன ஆசை இருக்குது? என் பிள்ளை பழைய மாதிரி உட்கார மாட்டானா? என் கூட பேச மாட்டானா? அம்மா எனக்கு சோறு போட்டு கொடுக்குன்னு கேட்க மாட்டானா? யோசிச்சு பாருங்க. அம்மா எனக்கு இது வாங்கி கொடுமான்னு கேட்க மாட்டானா? என் பிள்ளை என்கிட்ட கேட்டா நான் வாங்கி கொடுக்க ரெடியாக தானே இருக்கிறேன், என்ன பண்ணாலும் வாங்கி கொடுத்துருவேனே. எப்படி ஒரு தாய் எதிர்பார்க்குறா, ஒரு தகப்பு எதிர்பார்க்குறான். கர்த்தர் அப்படித்தானே? கர்த்தர் அதை காட்டில் மேலே தானே கர்த்தர் எதிர்பார்க்குறாருல. அப்புறம் ஏன் நீங்கள் கர்த்தர்கிட்ட பேசாமல், கர்த்தர்கிட்ட உறவாடாமல், கர்த்தர்கிட்ட ஐக்கியம் கொள்ளாமல், கர்த்தரோடு சம்பாஷிக்காமல் ஏன் தூரமாக நிற்கிறீங்க? ஏன் கர்த்தர்கிட்ட வரமாட்டேங்கிறீங்க?
கர்த்தர்ட்ட வாங்க, கர்த்தர்ட்ட டெய்லியும் பேசுங்க, அவரோட முகமுகமா பேசுங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே யெகோவா நக்கர் நம்மை நித்தம் நடத்த வேண்டும் என்றால் நித்தம் அவரோடு என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். அவரோடு பேசிக்கொண்டே, அவரோடு சம்பாஷித்து கொண்டே, அவரோடு கலந்துரையாடி கொண்டே போக வேண்டும். சத்தியவேதத்திலே ஏனோக்கு என்கிற ஒரு விசுவாச மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தானாம். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தானாம். வாசிப்போம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றான். இங்கே நான் பார்க்கிறோம், தேவனோடு சஞ்சரித்து கொண்டு என்ன செய்து கொண்டு. அந்த வார்த்தையை நல்லா மைண்டில் வைங்க. இப்போ 24ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை கழுத்தை நெரித்து எடுத்துக்கொண்டார். லாரிக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டு உயிரை எடுத்துக்கொண்டார். அப்படி போட்டிருக்குதா? எல்லாம் இருக்கிறீங்களா? கிறிஸ்தவ வட்டாரத்தில் பாருங்க, என்னத்தையாவது அடிச்சு விட்டு பண்ணி விட்டு போயிடுறது. எவனு எப்படி போ, எனக்கு என்ன, 1 மணி நேரம் பிரசங்க எனக்கு முடிஞ்சிச்சு. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்படி இல்லை. எடுத்துக்கொண்டாருன்னா அப்படி போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே கர்த்தரோடு பேசிக்கிட்டே போறாரு. ஏனோக்கு கடைசியில் போய்கிட்டே இருந்த பக்கத்தில் பரலோகம் வந்துருச்சு. பரலோகம் வந்தோடனே ஆண்டவர் சொல்றாரு, எப்பா சார் இங்கே இருந்துருவேன், நல்லா என் கூட டெய்லியும் பேசுறியே, என் சத்தத்தை டெய்லியும் கேட்குறிய, என் பிரசனத்தை வாஞ்சிக்கிறிய, என் பிரசனத்தை மேலே எவ்வளவு தாகமாக இருக்கிறிய, நீ இங்கே இருந்துருவேன் அப்படின்னு இருந்துட்டார். அவ்வளவுதான். அங்கேயே என்ன மாதிரி லைஃபுங்க, என்ன மாதிரி வாழ்க்கைங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அவருடைய பிரசனத்தை வாஞ்சிங்க, அவரோடு நடந்து செல்வதை விரும்புங்க. மற்ற ஜனங்களோடு பேசுகிற பேச்சுகளை குறைத்து விட்டு மற்றவர்களோடு உட்கார்ந்து பேசுகிற அந்த நேரத்தையும் காலத்தையும் எடுத்து விட்டு அந்த நேரத்தில் மிச்சம் பண்ணி யாற்றை கொடுங்க? கத்தற்ற ஆவியானவற்றை யெகோவா நக்கரிடத்திலே கொடுங்கள். அவருடைய சத்தத்தை கேளுங்கள், அதன் மேலே வாஞ்சையாயிருங்கள், அவரோடு நடக்க பழகுங்கள். நான் சொல்லுகிறேன், நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள், வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். குறைவு என்பது இருக்கவே, தேவ பிரசனம் இருக்கிற இடத்துல எப்படிங்க குறைவு இருக்கும்? தேவன் வந்து வாசம் பண்ணுகிற இடத்துல எப்படிங்க குறைவு இருக்கும்? எல்லாம் இருக்கிறீங்களா? அவன் தேவனோடு என்ன செய்து கொண்டிருந்தானாம்? சஞ்சரித்து கொண்டிருந்தானாம். அப்ப கர்த்தர் நம்மை அன்றாட நடத்த வேண்டும் என்றால் அவரோடு அன்றாடம் சஞ்சரிக்க வேண்டும், அன்றாட அவரோடு நடக்க, அன்றாட அவரோடு சம்பாஷிக்க வேண்டும். 2 ஃப்ரெண்டு அப்படி பேசிட்டு போறாங்க பாருங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே போறாங்க பாருங்க. எவ்வளவு தூரம் போறாங்கன்றதுக்கு அளவே இருக்காது. நடந்து போறாங்க பேசிக்கிட்டே போறாங்க. கால் வலியெல்லாம் தெரியவே, ஏன்னா அந்த அளவுக்கு அன்பு. ஆமென். ஆவே கர்த்தர் நம்மை அன்றாட நடத்த வேண்டும் என்றால் நாம் அன்றாட அவரோடு என்ன செய்யணும்? நாம யாரோடு நடந்துகிட்டு இருக்கோமே, நாம இன்னைக்கு போய் ஃப்ரெண்டுகிட்ட என் முகத்தை காமிக்கலாம் தூக்கம். இணைபிரியாத தோழி அக்கா எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்க, ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க. இன்னைக்கு காலையிலும் சாயந்தரத்துக்குள்ள ஃப்ரெண்டை பார்க்கலைன்னா என்னைக்காவது கத்துட்டு இப்படி சாரி கேட்டிருக்கோமா? ஆண்டவரே இன்னைக்கு உட்காராம போயிட்டேன், கொஞ்சம் வேலையாயிருச்சு ஆண்டவரே அப்படின்னு. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அதை பெருசாக எடுக்கிறதே கிடையாது. ஆகவே கர்த்தராலே நாம் அன்றாட நடத்தப்பட வேண்டும் என்றால் அன்றாடம் அவரோடு நடக்கக்கூடிய ஒரு பழக்கம், அன்றாட அவரோடு சம்பாஷிக்கக்கூடிய ஒரு பழக்கம், அன்றாட அவரோடு பேசக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்படுத்தி கொள்ள. புதிய ஏற்பாட்டிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து
அந்த எம்மாவூர் சீசர்களோடு சம்பாஷித்து கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார். ஆனால் இவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? இயேசு சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க, அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று எதிர்பார்த்தாங்க. கடைசியில் அவர் இப்படி சாகடிச்சு விட்டாங்களே அப்படின்னு துக்கமுகமாய் எம்மாவூர் என்கிற ஊருக்கு அந்த 2 சீசர்கள் பேசிக்கிட்டே போகிறாங்க. துக்கமுகம், முகத்தை தொங்க போட்டு அப்படியே என்னடா போச்சு அவ்வளோதான் மர்கையா அப்படின்னு போகிறாங்க. கர்த்தர் பாருங்க அவர்களோடு போய் சேர்ந்துக்கிட்டு அவர்களோட ரொம்ப ஜாலியாக, நம்முடைய ஆண்டவரை போல ஜாலியானவர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்கவே மாட்டாங்க. தெரிஞ்சுக்கங்க. மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, அந்த வாலிப பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க, ஃப்ரெண்டு தான் ஜாலியானவன். யாரு உங்களுக்கு தெரியுமா? கர்த்தர் எவ்வளோ ஜாலியானவர் தெரியுமா? எதுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கு? இதுகளுக்கு ஒன்றும் விளங்கலை, அவ்வளோதான். அங்கே போயிட்டு இருந்தான் நம்ம ஜாலியாக இருக்கலாம், கும்மாளம் போடலாம், குதிக்கலாம், ஆடலாம், பாடலாம். கர்த்தர் எவ்வளவு அருமையானவர் தெரியுமா? அவ்வளோ அழகாக பேசிகிட்டே போகிறாரு. யார் கூட? இந்த எம்மாவூர் சீசர்களோடு பேசிக்கிட்டே போகிறாரு. வசனத்தெல்லாம் எடுத்து விலைக்கு காமிக்கிறார். இங்கே பாரு, ஆதியாமத்தை பாரு, யாத்திராமத்தை பாரு, ஏசாயாவை பாரு, சங்கீதத்தை பாரு, எடுத்து விலைக்கு காமிக்கிறார். விலைக்கு காண்பித்தா இருதயம் அப்படியே கொழுந்து விட்டு என்ன செய்யுது? எரியுது. அக்னியை பற்ற வச்ச மாதிரி இருக்குது. அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு நடந்து போகிறாரு பாருங்க. அவ்வளோ தூரம், 7 மைல் 8 மைல் தூரம் நடக்கிறார். ஒரு மைல் என்பது 1.5 கிலோமீட்டர் இல்லையா? 7 மைல் 8 மைல் கணக்கு போட்டு பார்த்துங்க எத்தனை கிலோமீட்டர். அத்தனை கிலோமீட்டர் உங்கள் கூட என்ன செய்கிறாரு ஆண்டவர்? அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ அருமையாக, அவ்வளோ சந்தோஷமாக அப்படி பேசிக்கிட்டே போகிறார். இந்த மாதிரி மைண்டில் வச்சுட்டு என்ன செய்யணும்? இனிமேல் டெய்லியும் கர்த்தரோடு, மாஸ்டர் நம்மளை கிறுக்கி நினச்சிட மாட்டாங்களா ரோட்டில்? ஒன்றும் நீங்கள் கவலையே படாதீங்க. ஏற்கனவே காதில் மாட்டிக்கிட்டு நிறைய பேர் அப்படி தான் போகிறாங்க. எதுக்கு மாட்டியிருக்கேன், ஏன் பேசுகிறேன், என்ன பேசுகிறேன்னு அவனுக்கே தெரியாமல் தான் ரோட்டில். ஆமாவா இல்லையா? என்னடா தன்னாலாம் பேசிட்டு போகிறேன் பார்த்தா காதில் எடுத்து மாட்டிட்டு யார்த்தையும் கத்திட்டு போகிறேன் ரோட்டில். நாம் யார்கிட்ட பேசிட்டு போகிறோம்? கர்த்தரோடு பேசிட்டு போகிறோம். அதனால் நீங்களாம் ஒன்றும் செய்ய வேணாம், பயப்பட வேணாம், குழம்பெல்லாம் வேணாம். நல்லா ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க? பேசிக்கிட்டே போங்க. அப்படி பேசிட்டு அவரோடு சம்பாஷித்துக்கொண்டு அவரோடு நடந்து கொண்டு அப்படி போகும்போது கர்த்தர் உங்களை அழகாக டைரக்ஷன் பண்ணுவார். அழகாக மென்மையாக சூப்பராக உங்களை கைட் பண்ணுவார். இப்படி போ, இப்படி போ, இப்படி போகாத, இப்படி செய், இதை பண்ணு, இங்கே காலை வை, இங்கே காலை வைக்காத. அவ்வளவு அழகாக நெசிவார், உங்களை நடத்துவார். ஆமென். ஆகவே யெகோவா நக்கர் பாருங்க, நம்மை அன்றாட வழி நடத்த வேண்டும் என்றால் நாம் அவரோடு நித்தம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? நடக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஓகே, நான்காவதாக அன்றாடம் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்று சொன்னால், அன்றாடம் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அன்றாட அவரை துதிக்கணும், அன்றாட அவர் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த வேண்டும். வாசிப்போம் ஒரு சில வசனங்களை. சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எத்தனை காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன்? எக்காலத்திலும், எந்த நேரத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போதும் கர்த்தரை துதிக்கிற துதி நம்முடைய வாயில் வந்துருச்சுனாவே அங்கே என்ன வந்துருச்சு? பரிசுத்தம் வந்துருச்சு. ஆமென். வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகள் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எப்போதும் பிதாவாகிய தேவனுக்கு செலுத்த கடவோம். எதை துதிக்கும் உதடுகள்? அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகள். ஆமென். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகள்.
அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக என்ன செய்யுங்கள், எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவீர்கள், செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே யெகோவா நக்கர் நம்மை அன்றாட நடத்த வேண்டும் என்று சொன்னால், அன்றாடம் எப்போதும் அவரை துதிக்கிற துதி நம்முடைய வாயில் என்ன செய்ய வேண்டும், இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் அவன் ஆட்டு மேய்ப்பனாகவும் இருந்திருக்கிறான், அவன் படை தலைவனாகவும் இருந்திருக்கிறான், அவன் ராஜாவாகவும் இருந்திருக்கிறான், அவன் தீர்க்கதரிசியாகவும் இருந்திருக்கிறான். எப்படி இருந்தாலும் அவன் கர்த்தரை துதிக்கிற துதி என்ன செஞ்சிடல, விட்டுறல. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தரை துதிக்கிற துதி என்ன செஞ்சிடல, விட்டுறல. அவன் வாழ்ந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணமே இதுதான். நீங்க வாழ்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இதுதான். நீங்க நல்லா வாழணுமா, உங்க பிள்ளைங்க வாழணுமா, எப்போதும் கர்த்தரை துதிக்கிற துதி, எப்போதும் வாயில கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற அந்த துதி, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு துதி, மகிமைப்படுத்துகிற ஒரு உள்ள என்ன செய்ய நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவனை மகிமைப்படுத்தி டெய்லி மகிமைப்படுத்துறான். என்ன மகிமைப்படுத்துறான்? கர்த்தாவே, எனக்கு குழந்தையை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் இருக்கிறீங்களா? வயசு வேணா ஒருவேளை 100 ஆயிருக்கலாம், என் மனைவிக்கு 90 ஆயிருக்கலாம். உம்மால முடியும். வாக்குத்தத்தம் பண்ணினதை தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்போ உங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணுமா, டெய்லி தேவனை மகிமைப்படுத்துங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? குடும்பம் ஒன்று சேரணுமா, பிள்ளைங்க ஒன்று சேரணுமா, குடும்பத்தில் வாழ்வு உண்டாகணுமா, ஆசீர்வாதங்கள் துளிர்க்கணுமா, சமாதானம் உண்டாகணுமா, டெய்லியும் கர்த்தரை என்ன செய்யுங்க, மகிமைப்படுத்துங்க. டெய்லியும் கர்த்தரை துதிங்க. பாடல் புஸ்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 10-15 பாடல் எடுத்து நல்லா வாயை திறந்து ஆராதிங்க, நல்லா துதிங்க. திரும்ப திரும்ப பாடுங்க, திரும்ப திரும்ப ஸ்தோத்திரம் பண்ணுங்க, திரும்ப திரும்ப அந்த பாடல் என்ன செய்யுங்க, பாடிக்கொண்டே இருங்கள். அந்த நாள் முழுவதும் பாடுங்க. நம்ம சர்ச்சுக்கு வந்தா கூட பாடுறதுக்கு யோசிக்கிறோமே. எல்லாம் இருக்கிறீங்களா? நீங்கள் வெற்றி அடையிறதுக்கு வழியை சொல்கிறேன், நீங்கள் வாழ்வு அடையிறதுக்கு வழியை சொல்கிறேன், கர்த்தர் அன்றாட உங்களை நடத்துவதற்கு வழியை சொல்கிறேன். வீடுகளில் போய் வாயத்திறந்து நல்லா ஆராதிக்கணும், நல்லா துதிக்கணும். அந்த பாடல்களில் போட்டு அந்த பாடல்களோடு சேர்ந்து திரும்ப 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 போட்டு பாடி 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 கர்த்தரை ஆராதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். இப்படி வரும்போது குறைவுகள் எல்லாம் மறைந்து போய்விடும், வியாதிகள் மறைந்துடும், தரித்திரங்கள் மறைந்துடும், கடன் பிரச்சனைகள் மறைந்துடும், தீமைகள் மறைந்துடும், பலவீனங்கள் மறைந்துடும். குடும்பம் பாருங்க வளம் கொளிக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஆகவே அன்றாடம் கர்த்தர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்றால் அன்றாடம் நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். ஒரு தேசத்தின் வெற்றி, ஒரு குடும்பத்தின் வெற்றி, ஒரு திருச்சபையின் வெற்றி என்னவென்றால், எல்லாம் கவனிச்சு வரீங்களா? ஒரு தேசத்தின் வெற்றி, ஒரு குடும்பத்தின் வெற்றி, ஒரு திருச்சபையின் வெற்றி என்னவென்றால் கர்த்தரை துதிப்பது. கர்த்தரை துதிப்பதுதான் அந்த குடும்பத்தினுடைய வெற்றியாகும். நீங்க குடும்பமாய் சேர்ந்து கர்த்தரை துதிக்க வேண்டும், திருச்சபையாய் சேர்ந்து கர்த்தரை துதிக்க வேண்டும், அந்த தேசமாய் சேர்ந்து கர்த்தரை என்ன செய்ய வேண்டும். அதுதான் வெற்றியின் ரகசியம். எனவேதான் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா என்ன பண்ணினான் என்றால், அதை வாசிக்க போறேன். இப்ப இதை வாசித்து முடிக்க போறோம், அடுத்த வாரத்தை தொடர போகிறோம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா என்ன பண்ணினான் என்றால், வாசிப்போம் 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 2வது வசனம். எசேக்கியா ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகளை அவர்கள் வரிசையின்படியேயும் அவர்கள் ஊழியத்தின்படியேயும் திட்டப்படுத்தி ஆசாரியரையும் லேவியரையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தவும் கர்த்தருடைய பாளையத்தின் வாசல்களில் ஊழியம் செய்து துதித்து ஸ்தோத்தரிக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தினான்.
எதுக்கு ஒழுங்குபடுத்தினான்? கர்த்தரை துதிப்பதற்கு, ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஆட்களை ஒழுங்குபடுத்துறான். பொதுவாக ஒரு ராஜா என்ன பண்ணுவார்? மிலிட்ரியில் பீரங்கி கையில் கொடுத்து ஒழுங்குபடுத்துவார். அப்படித்தானே? துப்பாக்கி பட நெல், காலால் பட நெல், பீரங்கி பட நெல், யானை பட நெல், குதிரை பட நெல், ஒட்டக பட நெல், கப்பல் பட நெல், இது நீங்கள் நெல், நீங்கள் நெல், எல்லாத்தையும் அவர் அரேஞ்ச் பண்ணுவார். யார்? ராஜா. இங்கே ஒரு ராஜாவை பார்க்குறோம், துதிக்கிறதுக்கு, ஆராதிப்பதற்கு ஆளுகளை செட் பண்ணுறாரு. விளங்கிருச்சு ஒரு காரியம். பீரங்கினாலையும் துப்பாக்கினாலையும் ஒன்றும் செய்ய முடியவே முடியாது. துதிச்சா கர்த்தர் காரியத்தை செய்வார். விளங்கிருச்சு இவனுக்கு. கர்த்தரை துதிச்சா, ஆராதிச்சா, அதில் ஃபோக்கஸ் பண்ணா, அதில் கவனம் செலுத்தினா தேசத்தில் ஒரு பெரிய வெற்றியை பார்க்கலாம் என்பது யூதாவின் ராஜாவாகி எசேக்கியாவுக்கு விளங்கிருச்சு. எனவே ஆசாரியர்களை கூப்பிடுறாரு, லேவியர்களை கூப்பிடுறாரு, பாடகர்களை கூப்பிடுறாரு, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு யூஸ் பண்ணுறவங்களை கூப்பிடுறாரு, மியூசிஷியனை கூப்பிடுறாரு, பாடல் பாடுகிறவங்களை கூப்பிடுறாரு. எல்லாரும் வரிசையாக நில்லு, நீ நில்லு, நீ நில்லு, நீ நில்லு, ஆர்கெஸ்ட்ரா வா, ட்ரம் அடிக்கிறவன் வா, எக்காலத்து ஊதுறவன் வா, எல்லாம் வரிசையாக நில்லு. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆலயத்தில் பலி செலுத்தப்படணும். டெய்லி இந்த போஜன பலி, பான பலி எல்லாம் செலுத்தப்படணும். இதில் ஃபோக்கஸ் பண்ணுறான் பாருங்க. ஒரு தேசத்தினுடைய வெற்றி எதில் இருக்கிறது? அதான் சொன்ன ஆரம்பிக்கும் போது. இப்போ ஒரு குடும்பத்தினுடைய வெற்றி எதில் இருக்குது? ஒரு திருச்சபையினுடைய வெற்றி எதில் இருக்குது? அதனால தான் நாங்கள் சபைக்கு சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறோம். சிலருடைய வேலையை பார்த்தீங்களா, நான் மெசேஜுக்கு கரெக்டாக அட்டன் பண்ணிடுவேன். அப்போ துதிக்கிறதுக்கு, அப்போ ஆராதிக்கிறதுக்கு ஏன் இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை? ஏன்னா வர வேண்டிய லெவலுக்கு வர முடியலன்னா அந்த ஆராதனையில் போய் கலந்து கொள்றதே கிடையாது. ஏன்னா அதை உங்களுக்கு பெருசாக தெரியலையே, அதை பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. ஆமாம், என்ன 2 பாட்டு போடுவாங்க, அப்படியே தோத்திரம் தோத்திரம்ன்றுவாங்க. நம்ம டைரெக்டாக எதுக்கு போயிடுவோம்? மெசேஜுக்கு. எல்லாம் இருக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்கள். ஒரு குடும்பத்தில் அது எழும்பிக்கொண்டே இருக்கணும், ஒரு தேசத்தில் அது எழும்பிக்கொண்டே இருக்கணும், ஒரு திருச்சபையில் அது எழும்பிக்கொண்டே இருக்கணும். அதுதான் வெற்றிக்கான வழி. அது இவனுக்கு விளங்கிருச்சு. எனவே போய் என்ன செய்கிறார்? ஆள் நிறுத்தி இந்த காரியத்தெல்லாம் அவர் பண்ணுகிறார். வாசிப்போம் இதே காரியத்தை. ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த சம்பவம் சத்திய வேதத்தில் 3 இடத்துல வந்திருக்குது. ஒரு சம்பவம் 3 இடத்துல வந்திருக்குது. வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதனோடே காலைதோறும் போஜன பலியாக ஒரு மரக்கால் மாவையும் ஆலத்தொரு பங்கையும் மெல்லிய மாவை பிசையும்படிக்கு பிசைந்த எண்ணெயிலே 1/3 பங்கையும் படைக்க கடவாய். இது அன்றாடம் கர்த்தருக்கு படைக்க வேண்டிய நித்திய கட்டளையான போஜன பலி. இதை எதுக்கு நான் வாசிக்கிறதுக்கு நான் கொண்டு வந்தேன்னா உங்களை, இங்கே அந்த அன்றாடம் கர்த்தருக்கு என்ற வார்த்தை வந்திருக்கிறது. அன்றாட கர்த்தருக்கு படைக்க வேண்டிய போஜன பலி. பலி என்பது துதி, ஆராதனைக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ அன்றாடம் பலி செலுத்தணும், அன்றாட துதிக்கணும், அன்றாட ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும், அன்றாட கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணும். அன்றாட இது செய்யப்பட வேண்டும். உங்கள் குடும்பம் வெற்றி அடையணுமா? உங்கள் தொழில் வெற்றி அடையணுமா? உங்கள் குடும்பம் வாழ்வு அடையணுமா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல நிலைமைக்கு வரணுமா? அன்றாட உங்கள் வீடுகளிலே ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்கள், அன்றாட ஆராதனையை ஏறெடுங்கள், ஆராதனை செய்யுங்கள். ஏதோ சபைக்கு வந்து ஆராதனை பண்ணுறது இல்லை. உங்கள் வீடுகளில் அன்றாட ஆராதனை என்ன செய்யணும்? நடக்கணும். அன்றாட துதி ஏறெடுக்கப்படணும். அன்றாட கர்த்தரை மகிமைப்படுத்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் உங்கள் குடும்பம் வெற்றி பெறும், அந்த தேசம் வெற்றி பெறும், அந்த திருச்சபை வெற்றி பெறும். எனவே இங்கே எசேக்கியா ராஜா என்ன பண்ணுகிறார்? கர்த்தருடைய ஆலயத்தில் பலிகளை, துதிகளை தினந்தோறும் இடைவிடாமல் நடத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று பாருங்க திட்டம் பண்ணி அதை அவர் அங்கே என்ன செய்கிறார்? ஆசாரியர்களை அங்கே நியமிக்கிறார். சில கிறிஸ்தவர்களுக்கு பாருங்க ஜெபிக்க தெரியும், ஆனால் துதிக்க தெரியாது. சில கிறிஸ்தவங்களுக்கு துதிக்க தெரியும், ஜெபிக்க தெரியாது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே துதிக்கும் போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், எதிரிகள் வெட்டுண்டு விழுவார்கள். இந்த வேத பகுதி நீங்கள் வீட்டில் போய் நல்லா வாசித்து பாருங்கள். முழுசாக வாசிக்க டைம் இல்லை.
நீங்க கர்த்தரை துதிக்கும் போது எதிரிகள் வெட்டுண்டு என்ன செய்வார்கள்? விழுவார்கள். நீங்கள் துதிக்கும் பொழுது எரிகோ கோட்டை இடிந்து தரைமட்டமாகும். நீங்கள் துதிக்கும் பொழுது கட்டுகள் அவிழ்ந்து விழும். வியாதி என்கிற கட்டு, தரித்திரம் என்கிற கட்டு, கடன் பிரச்சனை என்கிற கட்டு, அது அவிழ்ந்து விழும். அங்கே ரட்சிப்பு உண்டாகும், விடுதலை உண்டாகும். உங்க வீடு அது துதிக்கிற வீடாக, உங்க வீடு ஆராதிக்கிற வீடாக. அதனால தான் அந்த பாடலெல்லாம் சபையிலேருந்து எடுத்துகிட்டு போங்க, பின் டிரைவரில் போட்டு கேளுங்க, ஆராதிங்க, துதிங்க. எதுக்கு? நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு, உங்கள் மனது மறுரூபமாவதற்கு, உங்களுடைய மனது கல்வாரி சிலுவைக்கு நேராய் திரும்புவதற்கு, அவருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவதற்கு, அவருடைய காயங்களுக்கு நேராய் திரும்புவதற்கு, நீங்கள் வெற்றி பெறுவதற்கு அது எளிமையாக ஆமென். அதாவது வீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்த நாடகத்தை பார்த்துக்கிட்டு நல்லா இருக்குது, சூப்பர். சீரியலை பத்தியா நம்மளை அப்படியே காமிக்கிறாங்க. இப்படி எத்தனை வருஷம் சொல்லிக்கிட்டு இருப்போம் நம்மளும், நம்மளை காமிக்கிறாயின்னு. ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாத்தையும் சரி பண்ணுங்க, மாற்றுங்க. வீடுகளில் துதி இருந்து கொண்டே இருக்கணும். உங்கள் வாயில் துதி இருந்து கொண்டே இருக்கணும். கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருக்கணும். அங்கே தேவ பிரசன்னம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அப்போ ஒரு தேசம், ஒரு குடும்பம், ஒரு திருச்சபை வெற்றி அடைவதற்கு வழி என்ன? துதி. ஆமென். அது மாத்திரமல்ல, ஏற்கனவே இருக்கிறவைகளுக்காக நீங்கள் துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். ஏற்கனவே இருக்கிறது என்ன? ஏற்கனவே கர்த்தர் கொடுத்த சாப்பாட்டுக்காக கர்த்தரை துதிக்கணும். ஏற்கனவே கர்த்தர் கொடுத்துருக்கிற ட்ரெஸ்ஸுக்காக கர்த்தரை துதிக்கணும். ஏற்கனவே கர்த்தர் கொடுத்துருக்கிற அரிசிக்காக, பருப்புக்காக, கேஸ் சிலிண்டருக்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். சில துதிக்கிறதே கிடையாது. சிலிண்டர் தீந்து போச்சுன உடனேயே சிலிண்டர் ஓகி டம்முன்னு ஒரு ஏற்றி உருட்டி விட்டுறது. சிலிண்டர் 2 மாதம் நல்லா ஃபுல்லாக தான் இருந்துச்சு. என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தாவே கேஸ் சிலிண்டரை கொடுத்தீரே ஸ்தோத்திரம், அது ஃபுல்லாக இருந்துச்சு, அது 40 நாளுக்கு வந்துச்சு ஆண்டவரே, 30 நாளுக்கு வர வேண்டியது அதெல்லாம் வராது. நாங்கள் எப்படி பழகிருக்கோம்? இல்லைன்னு உடனே ஆமாம், சர்ச்சுக்கு போய் என்னாச்சு, சபைக்கு போய் என்னாச்சு, காணிக்கை செலுத்தி என்னாச்சு, இப்படி தானே புலம்பி பழகிருக்கிறோம். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு நிறைய வீட்டுக்கு வரணுமா? நிறைய பொருள் வாங்கணுமா? உங்கள் வீட்டுக்கு நிறைய பொருள் நிறைஞ்சிருக்கணுமா? ஏற்கனவே இருக்கிறதுக்காக கர்த்தரை என்ன செய்யுங்க? துதிங்க. ஏற்கனவே கர்த்தர் கொடுத்துருக்கிறாரே. என்ன அமைதியாக இருக்கிறீங்க? ஏற்கனவே கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு ஒரு மோதிரத்துக்காக ஸ்தோத்திரம். ஏற்கனவே கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு ஒரு ஃப்ரிட்ஜு, ஏற்கனவே கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு ஒரு பீரோ, ஏற்கனவே கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு நல்ல துணிமணிகள். கர்த்தாவே அதுக்கு ஸ்தோத்திரம் ஐயா, இதுக்காக ஸ்தோத்திரம், இதுக்காக ஸ்தோத்திரம், இதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதுக்காக நன்றி ஆண்டவரே. வீட்டுக்குள்ளே நின்று பார்த்துட்டு துதிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது? அரிசி தீர்ந்த உடனே நான் அரிசி டம்முத்திக்கு இங்கே அடித்து காமிக்கிறது புரிச்சு டொம்முன்னு. இன்னைக்கு அரிசி வரலை, ஒரே நிலையில் நெளிச்சு புரியுத அப்படின்னு அடிக்கலாம் தெரியுது. துதிக்க மட்டும், ஆராதிக்க மட்டும், மகிமைப்படுத்த மட்டும் தெரியலை. அதை செய்யுங்க. அதை என்ன செய்யுங்க? ஏற்கனவே இருக்கிற உணவுக்காக, உடைக்காக, வீட்டுக்காக, அரிசிக்காக, பருப்புக்காக, கேஸ் சிலிண்டருக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார். நித்தம் நடத்துவார்னா சும்மா அப்படி கூட்டிகிட்டு போகிற நினைச்சிடாதீங்க. கர்த்தர் நித்தம் நடத்துவார்னா அப்படி கூட்டிகிட்டு போகிறவா, போயிட்டு வந்தா பாரு, அதான் பேக்கரி, நல்லா பார்த்துக்க பாரு, அதான் அன்னை பேக்கரி, அது மாருதி பேக்கரி, பார்த்துக்க, அப்படி லேச மோப்ப முடிச்சுக்க, அப்படி வந்துருப்பா, அப்பாட்ட காசு இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவார். நினைச்சிடாதீங்க. உள்ளே கொண்டு போய் விட்டு உனக்கு தேவையான வாங்கிக்கிட்டான்னு விட்டுருவார். இந்த பேக்கரியை வாங்குற மாதிரிலாம் கர்த்தர் பண்ணிடுவார். அந்த மாதிரி கொண்டு வருவார் உங்களை. நித்தம் உங்களை நடத்துவார்னு அதாங்க அர்த்தம். நித்தமும் கர்த்தர் உங்களை நடத்துவார்னு அப்படியே கூட்டிகிட்டு போவார் போல். அப்படியே பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படி இல்லை. கர்த்தர் உங்களை நித்தம் நடத்துவார்னா உங்கள் தேவையெல்லாம் சந்தித்து திருப்தி ஆக்குவார். அதெல்லாம் அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். உன் எலும்பெல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகும், உன் எலும்புகள் எல்லாம் பலனடையும், குறுக்கு வழியெல்லாம் ஓடிடும், முழங்கால் வழியெல்லாம் ஓடிடும், எலும்புகளெல்லாம் பசும் முல்லை போல செழிக்கும். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய், வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். ஆமென். எல்லாம் எழுப்பி அடுத்த வாரத்தில் 5வது காரியம் 6வது காரியங்கள்லாம் நாம் பார்த்து கடைசியாக அந்த வசனத்துக்கு நாம் வருவோம். ஏசாயா 58:11 மறுபடியும் வருவாங்க.
எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் கர்த்தரை நாம் துதிப்போம். ஏற்கனவே இருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிங்க. உங்கள் வீடு துதிக்கிற வீடாக இருக்கணும். அதில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும், அதை நீங்கள் செட் பண்ணணும். எப்போதும் உங்கள் வீட்டில் ஆராதனை நடந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு, துதிக்கிறதுக்கு அதுக்குரிய காரியத்தில் அங்கே ரெடி பண்ணணும். துதிச்சுக்கிட்டே இருங்க, ஆராதிச்சுக்கிட்டே இருங்க, மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. அப்படி வரும்பொழுது கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு அது ரொம்ப எளிமையாக இருக்கும். வேதத்தை டெய்லி வாசிங்க, அதை ஆராய்ச்சி பண்ணுங்க, அவருடைய சத்தத்தை டெய்லியும் கேளுங்க, அவரோட டெய்லி நடக்க பழகுங்க, சம்பாசிக்க பழகுங்க. அவர் உங்களை நடத்துவதற்கு அது ரொம்ப வசதியாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாலை வேலைக்காக நன்றி. கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மாலே அன்றாட நடத்தப்பட வேண்டுமே. ஓ தேவனே, நீர் எங்களை அன்றாட நடத்துங்க. தாவே, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய ஆளுகைக்கு எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய நடத்துதலுக்கு எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்தும், நீர் எங்களை நடத்துங்க தாவே. ஓ தேவனே, நித்தம் கர்த்தர் உன்னை நடத்தி எழுதப்பட்டிருக்கிறது. நீ நடத்தும் பொழுது அங்கே குறைவு இருக்காது, அங்கே தாழ்ச்சி இருக்காது, அங்கே பசி இருக்காது, அங்கே பட்டினி இருக்காது. அங்கே சுகம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், வெற்றி இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். கர்த்தாவே, இந்த வார்த்தையிலெல்லாம் நீ உறுதிப்படுத்துகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.